பெரிய வீடியோ பார்த்தே நீங்கள் ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா வேலை எதுவும் பெருசாக வரதில்லை. 2 வீட்டுக்கு மாறி மாறி கொடுக்க வேண்டியது. இந்த வேலைக்காரி என்ன பண்ணிட்டா, 2மே ஒரே வீடுன்னு சொல்லிட்டா. அக்காவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க, பெரிய மேடம் வரல. ஒரு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் விஐபி டோரு. ஒரு குறிப்பிட்ட டைமிங் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெளில எங்கேயாச்சும் போகலாம் வரலாம். ஆனால் இது தெரியும் பார்த்தீங்களா டவரு, அந்த டவர் தான் இது. அது பக்கத்தில் தான் இந்த விலாஜ் மால் இருக்குது. Hey guys, welcome back to another video. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நான் பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிருக்கும். பெரிய வீடியோ பார்த்தே நீங்கள் ரொம்ப நாள் ஆகிருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா வேலை எதுவும் பெருசாக வரதில்லை. இன்னைக்கு கூட பாருங்கள், சரி இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம். அப்பப்போ சின்ன சின்ன வேலை வருது, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருது. நேற்று தான் ஆச்சு. நேற்று நான் வீடியோ காலைல ஒன்று வேலை வந்துச்சு, ஒரு வேலை வந்துச்சு. சரி அதுக்கப்புறம் விட்டேன். திரும்பவும் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட வேலை வந்துச்சு. என்னடா இதுன்னு, சரி இந்த மாதிரி வேலை தான் வருதுன்னு சொல்லிட்டு விட்டேன். திரும்ப சாயங்காலமும் வந்துச்சு. இந்த வீடியோ சுத்தமாக ஸ்டார்டிங்கே எடுக்காதனால அப்படின்னு இது ஃபுல்லாக ஓடிடுச்சு. ஆனால் வேலை அவ்வளோ பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன வேலை தான். பக்கத்தில் தான் போயிட்டு வந்தேன், தூரம்லாம் கிடையாது. தூரமாக இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இன்னைக்கு காலையிலேயே மணி பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. 9:30 தான் ஏஞ்சேன். டீ குடிச்சிட்டு கையில் சுத்தமாக காசு இல்லை. அது முந்தா நாள் வந்து நைட்டு ஏர்போர்ட்டுக்கு திடீர்னு சமையல்காரவன் டிரைவர் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அவன் கூப்பிட்டானே கிளம்புனதுக்கு காசு அங்கே கொடுத்து 40 ரியாலு. கையில் சுத்தமாக காசு இல்லைன்றதுனால நான் அவன்கிட்ட உள்ளே போய் காசு கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாளுங்க, அப்புறம் வான்ட்டாளுங்க. அப்புறம் வான் தானே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கிளம்பான்னு பார்த்தா பாத்திரம் கொடுத்துட்டாளுங்க. பின்னாடி கிடக்குது பார்த்தீங்களா பாத்திரம், இந்த பாத்திரத்தை போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு காலையிலே வேலை கொடுத்துட்டாள். நான் அதாவது எப்படின்னா வாங்கி கொடுத்து வாங்கிக்கிட்டேன், அந்த மாரி ஆயிடுச்சு இன்னைக்கு இப்போது. ஸோ இன்னைக்கு சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். டே எப்படி தான் போகுதுன்றது தெரில. இன்னைக்கு வேலை வருமா வராதான்னு தெரில. போய் குளிக்கணும். ஏஞ்சதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி குளிச்சிடலாம்னு நினச்சேன். அவர் பாத்ரூம் போகணுன்னு சொன்னார் ரூமில் இருந்தவர். சரி நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வாங்க, நான் போய் டீ அது குடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு நான் பல்ல விளக்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் டீயை குடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னோட 40 ரியால் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தரேன்னு பெட்ரோல் போகிறதுக்கு கேட்டேன். இதுக்கு மட்டும் காசு சில்லறையாக அள்ளி கொடுத்துருக்காளுங்க. கல்லையே வாங்கி கட்டிக்க வேண்டியதாக இருக்குது வேலையை. சரி கைஸ் போவோம், இதை கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்தது எங்கேயாச்சும் போகிற இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இப்போ தான் வண்டி எடுக்கிறேன் வெளில. ஹே கைஸ், ஒரு வழியாக அந்த திங்ஸை கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் ஒரு தொல்லை ஆயிடுச்சு. என்னன்னா 2 வீட்டுக்கு மாறி மாறி கொடுக்க வேண்டியது. இந்த வேலைக்காரி என்ன பண்ணிட்டா, 2மே ஒரே வீடுன்னு சொல்லிட்டா. என்னடா இது 2 ஒரே வீடு, அங்கே போய் கேட்டதுக்கு இது நம்ம வீட்டு பாத்திரம் கிடையாது, இது வேற வீட்டு பாத்திரம்னு சொல்லிட்டாங்க அவனுங்க. நான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினதுக்கப்புறம் கேட்டேன். அவனுக்கு கேட்டதுக்கப்புறம் சொன்னாலுங்க இது வந்து பக்கத்து வீட்டு பாத்திரம், அவங்க அண்ணன் வீட்டுதுன்னாங்க. இது முன்னாடியே சொல்கிறது இல்லையான்னு யோசிச்சுட்டு சரி அதை போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ வேலை வரும்னு தெரியாதுன்றதுனால நான் என்ன பண்ணேன், குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இப்போது எங்கே போகிறோங்கிறது தெரில. இப்போது மெசேஜ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வாண்டாங்க புது ரேஞ்சு. ஸோ புது ரேஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியதான். எங்கே போகிறாங்க இன்னைக்கு காலையிலேயே. ஏன்னா இவங்களை கூப்பிட்டு போய் நான் ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு வெளில கூப்பிட்டு போய். ஒரே ஒரு தடவை எங்கேயோ கூப்பிட்டு போனேன், ஏதோ ஒரு லொக்கேஷன். அதுவும் சீக்கிரம் வந்துட்டாங்க. நான் கூப்பிட்டு போனேண்ணா இல்லை, நான் கூப்பிட்டு போகல. அஸ்லாம் கூப்பிட்டு போனான். அஸ்லாம் நேற்று ஒரு நாள் இந்த வீட்டு வேலை செஞ்சதுக்கே அவன் அவ்வளோ கதறான். எப்படா வேலை செய்கிற, உங்கள் ஒரு ரூட்டு சொல்ல மாட்டாங்கடா, மாற்றி சொல்கிறாங்கடா, எங்கே தான்டா இவங்களை எப்படா வச்சு சமாளிக்கிறேன்னு கேட்டான். இப்போ தெரியுதா என் கஷ்டம் என்னன்னு அப்படின்னு சொன்னேன். தெரியுது. ஸோ இதுக்கு உங்கள் மேடம் பரவாயில்லையாடான்னு கேட்டேன். இதுக்கு என் மேடமே பரவாயில்ல. ஏன்னா அவங்களாவது லொக்கேஷன் ஏதாவது தெரிலனா லொக்கேஷன் அனுப்புவாங்க, அதை பார்த்தாதான் நீ போயிடுவ. பட் இது அப்படி கிடையாது. அவங்க லொக்கேஷனும் அனுப்புவாங்க, வழியும் சொல்லுவாங்க, மாற்றி ஓட்டணும். அதில் வர குழப்பம் நிறையா வரும்னு. ஸோ சரி உர்றா வேலை தான் பெருசுன்னா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போது எங்கே போகிறோங்கிறது ஐடியா இல்லை. போகிறதுக்கப்புறம் எங்கே போகிறோங்கிறத வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கள் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும், போயிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு 11:30. அதுக்கப்புறம் போயிட்டு சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்ப்போம். ஹே கைஸ், ஒரு வழியாக கொண்டு வந்து இறக்கி விட்டேன். எங்கே இறக்கி விட்டேன்னா விலாஜ் மாலில் தான். நான் அந்த விலாஜ் மாலில் காட்டுறேன். ஸோ எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் வந்துடுவாங்க. குவாலிட்டிக்கு ஏதாவது ஜாமான் வாங்குறதுக்கு கூட வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுவாக தான் இருக்கணும். மேபி வேறு எதுக்காக கூட இருக்கலாம்.
புதுசாக நீ விலாஜு வந்திருக்காங்களே, யார் யார் வந்திருக்காங்கன்னா அக்காவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. பெரிய மேடம் வரல. ஏன்னா அவங்க வரல, ஏன்னு தெரில. இல்லைன்னா அவங்களும் சேர்ந்து தான் வருவாங்க. என்னடா அது மண்டை எப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. முடி வெட்டணும். என்னடா இது சீக்கிரம் நம்ம ஊரில் வெட்டினா மாதம் வெட்டிடுவேன். இங்கே 2 மாதம் இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வெட்டுவேன். அது நான் வெட்டி ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் தலை குளிச்சேன்னா தலை இன்னும் ஈரமாகவே இருக்குது, இன்னும் காயலை. கொஞ்ச நேரம் வெளில நின்னா காஞ்சிரும். ஆனால் என்ன தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு அதான் ஒரு தலைவலி. ஸோ இப்போ இங்கே வந்திருக்காங்களே, இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னு தெரில. நான் அந்த விஐபி டோர் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஸோ இந்த விஐபி டோர் தான் 6ஆம் நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் விஐபி டோரு. ஸோ இங்கே தான் இறக்கி விட்டேன். இப்போது இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்றது சத்தியமா ஐடியா இல்லை. ஸோ பார்ப்போம். இங்கே நிற்கிற வண்டி லேண்ட் க்ரூசர் பக்கத்தில் சூப்பராக இருக்குது. நம்ம வண்டி பின்னாடி ஒயிட்டை புது ரேஞ்ச் இது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ உள்ளே ஏன்டா போகலன்னு கேட்டிங்கன்னா நான் உள்ளே உட்காந்து பேசுகிறேன். ஏன்னா நான் ஏன் உள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நான் ஏன் உள்ளே போகிறதுக்கு நான் இவ்வளோ யோசிக்கிறேன்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட டைமிங் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெளில எங்கேயாச்சும் போகலாம் வரலாம். ஆனால் இவங்களை பொறுத்தளவு குறிப்பிட்ட டைமிங் கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க இந்த டைமுக்குள்ளே நான் வந்துடுவேன்னு. ஸோ அது சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வெளில எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். ஏதாவது சாப்பிடாத நேரத்தில் போய் சாப்பிட்டு கூட வரலாம். பட் அது சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரில. இப்போது நான் இவங்க கடைக்கு போயிருக்காங்களா, இப்போ நான் போயிட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃபகத், இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நமக்கு அதுக்கேற்ற மாரி 10 நிமிஷம் தானே, நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். 1 மணி நேரம் இதுக்கே சரி எங்கேயாச்சும் உள்ளே போய் சுற்றிட்டு அது வரலாம். ஸோ அந்தமாரி நமக்கு ஏதாவது சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்கன்னா நம்ம வண்டியிலே தான் உட்காந்துருக்கணும். அது 2 மணி நேரமாக இருந்தாலும் சரி, 3 மணி நேரமாக இருந்தாலும் சரி. ஏன்னா அஸ்லாம்லாம் போயிட்டான்னா மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்கு மேலே தான் வெளில அந்த மேடம் என்னோட மேடம் வெளில வருவாங்க. ஆக்சுவலான மேடம், ஒரிஜினல் மேடம் தான் 2 மணி நேரத்துக்கு கழிச்சு தான் வருவாங்க. பட் இவங்கெல்லாம் போனாங்கன்னா இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. இப்போது இவங்க வரத்துக்கு எப்படி ஒரு மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, அவங்களுக்கும் தெரியும் டிரைவர் சாப்பிடல, அவங்களும் சாப்பிடல. ஸோ இப்போ போயிருக்கிறது சாப்பிட்றதுக்காக கூட இருக்கலாம், சாப்பாடு வாங்கிட்டு வரத்துக்கு கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று இப்போ இறக்கி விட்டாச்சா, அடுத்தது எங்கேயாவது போகிறதா வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? இதுக்கப்புறம் சாயங்காலம் தான் வேலை வரும், பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போது மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட தெரியும் பார்த்தீங்களா டவரு, அந்த டவர் தான் இது. அது பக்கத்தில் தான் இந்த விலாஜ் மால் இருக்குது. ஸோ இப்போ டோர் 2 வர சொல்லிட்டாங்க. நான் இருந்தது டோர் 6. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஏன்னா உள்ள டிராஃபிக் அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவர் முடியாமல் நடந்து போயிட்டுருக்காரு. எனக்கு இப்போ கால் அந்த மாதிரி தான் இருக்குது, வண்டியிலேயே உட்காந்துருக்கிறதுனால காலை பிடிச்சிக்கிச்சு. ஸோ போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். இது நல்லா இருக்குது பாருங்கள் ரூட்டு, மேலேருந்து நடந்து போகிறதுக்கு. இது கனெக்டிங் ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த டவருக்குள்ளே இதில் போய் கனெக்ட் ஆகிறது தான் இது, அதுக்கு தான் அது செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது டோர் நம்பர்னா 4 இது இந்த பக்கம் உள்ளது. இப்போ நம்ம போகிறது டோர் 2. டோர் 2 எதுனா கேரி 4 அடிக்கடி போவோம் பார்த்தீங்களா, அந்த டோர் தான் அது. இப்போ பசிக்குது வேறு, சீக்கிரம் போய் சாப்பிட்ணும். சட்டை புட்டுன்னு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை ஒன்று போட்டால் தான் திருப்பிட்டு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தா என்னமோ இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. அப்பா இந்த இடத்துல ஏன்டா வந்து சாவடிக்கிறீங்கன்னு போய் தொலைங்கடா. நம்ம கேப்பு கிடச்சா ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ பொம்பளைனாலே நமக்கு காண்டு தான். பொம்பளை இங்கே ஓட்ட மாட்டேன்றாங்க ஒழுங்கா. பொம்பளைங்க ஓட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சும் ஒழுங்காக ஓட்ட மாட்டேன்றாங்க. அதுதான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் டோர் 3 இது. இப்போ டோர் 2க்கு தான் போக போகிறோம். ஜாலி பக்கத்தில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயாச்சும் வேலை இருந்தால் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? இதுதான் கேரி 4 டோர். ஹே காய்ஸ், ஒரு வழியாக மேடமை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டது எங்கே சாப்பிட்டோம்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஏன்னா சாப்பாடு சரியில்லையா,
அஸ்லாம் தான் பார்த்தான். ஸோ பருப்பு அது போட்டு செஞ்சேன்னு வைங்களேன். ஸோ அதனால் அது வேணாண்டான்னா சரி ஓகே வெளியவே போவோம், சாப்பிட்டது ஷார்ட்ஸில் போடுறேன் நான். இது வேறு நிற்க மாட்டேங்குது சரியா. ஸோ இப்போது எங்கடா என்னோட பிக்கப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அஸ்லாம் வந்து பெட்ரோல் போடணும்னா முதலாளி வண்டிக்கு அவன் போகிறான். ஸோ ஆமாம், முதலாளி வண்டிக்கு அவன் போகிறான். நான் வரனா இல்லையான்னு பார்த்தேன். நான் முதலாளி வண்டிக்கு அவன் எடுத்துகிட்டு போகிறான்னா எந்த வண்டிக்கும் பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னா ஸோ போட்டுருவோம், ஏன்னா பேங்க் கார்டு இல்லை இருக்கிறப்பயே போட்டுக்கலான்னு தான் சொல்கிறான். சரி போடுவோம், ஒரு அடியாக போட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்பியாச்சு. போவோம், பெட்ரோலில் போடுவோம். இந்த முன்னாடி தான் போவோம். அப்போ தான் இந்த சைடில் உங்களுக்கு இந்த சைடில் தெரியும் பாருங்கள். இதான் போயிட்டான் முதலாளி லக்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ பெட்ரோல் போடுவோம், அடுத்ததாக வேலை இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஹே கைஸ், இப்போ மறுபடியும் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பென்ட்லி எடுத்தாச்சு. இப்போ பென்ட்லி எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோன்னா, இது வேறு ஆனால் ஆகாத வாட்ச் ஆனால் ஆகிடுது. ஸோ இப்போ முதலாளி அக்கா மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிடுவீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டெல்லாம் அது ஃபஸ்ட்டெல்லாம் சிரிச்சுட்டு நானே இருந்துக்கிறேன், அது சொல்ல அவசியம் இல்லை. இங்கிலீஷ் அந்தளவுக்கு மோசமாக டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ அதெல்லாம் வேணாம். ஸோ நம்ம போவோம். இப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறோன்றது தெரில, ஏன்னா என்னோட முதலாளி அண்ணன் வீட்டுக்கு போகணுமா. ஸோ அங்கே பொண்ணுங்கள்லாம் நிற்கிறாங்க வெளில. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வெண்டம்பால் போகணுமா, வண்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அது வண்டி கழுவாத காரணம்னு கேட்டாங்கன்னா சொல்லிடுவேன், மிஷின் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ போவோம், வெண்டமாலுக்கு போகணுமா. அங்கே போயிட்டு இறக்கி விட்டுட்டு ரிட்டன் வர வேண்டியதான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஹே கைஸ், ஒரு இல்லையா பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது வேலை வந்த வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன், எந்த வேலையும் வரல. ஸோ இப்போ தான் வந்திருக்கு, மணி பார்த்தீங்கன்னா 7:45. இப்போது கரெக்டாக என்ன வேலை வந்திருக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, பொண்ணோட ஃப்ரெண்டு கூட இருக்கிறவ என்ன பண்ணிட்டா, டிரைவர் மீன்ஸ் என் ஃப்ரெண்டோட அப்பாவோட சார்ஜர் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அது என்ன பண்ணணும்னு மரியாதையாக கையில் கொடுக்கணும், இல்லைன்னா கூப்பிட்டு கொடுக்கணும். நான் ரூமில் வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு இருக்கக்குள்ளே நான் அதை சிரிச்சிட்டு இருந்தேன் அந்த மெசேஜை பார்த்துட்டு. ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் தான் நான் விட்டேன். ஸோ நான் என்ன யோசித்தேன், சரி ஏதோ தட்டுறாங்க போல இருக்குது, சரி வண்டி எடுத்துகிட்டு சொல்கிறது தான் தட்டுறாங்க போல இருக்குன்னு நினச்சேன். நானும் என்ன பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன். ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்புறம் தலை சீவிட்டு வாட்சை போட்டுட்டு வாலெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வச்சுட்டு இருக்கக்குள்ள திடீர்னு தட்டுற சத்தம், யாரா அதுன்னு. சரி பொண்ணுங்க ஏதோ வேலைக்காரி ஏதாவது தட்டியிருக்கும் போல இருக்குது, அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரி. சரி நானும் அதை யோசிச்சு கதவை திறந்து கீழே பார்த்தா சார்ஜர் ஒயர் கிடக்குது. கூப்பிட்டு சொல்கிறா, இந்த சார்ஜர் வந்து அகமது இதுன்னு. எனக்கு ஆண்டாயிடுச்சு. காசு திமுரு இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? சார்ஜரை தூக்கி போடுறீங்க, அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, அது நான் ஒரு வயசுக்கு மரியாதை இருக்குது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து இந்தாங்க உங்கள் சார்ஜர்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்து கொடுக்கலான்னு பரவாயில்ல. நீங்கள் வேலைக்காரிட்ட கொடுத்து நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துன்னு சொன்னால் கூட வாங்கிக்கலாம். அப்படிலாம் சொல்லாமல் தூக்கி போட்டால் அதெல்லாம் ஒரு மரியாதையா? காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? கொஞ்சம் அறிவு இருக்கணும். ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணு அதை பண்ணவே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் வீட்டு பசங்க எங்கள் வீட்டில் இருக்க பசங்க வந்து பெரியவன்னு பார்த்தீங்கன்னா என் முதலாளியோட அண்ணன் பையன், இன்னொன்று அவங்க பொண்ணு. 2 பொண்ணுமே ரொம்ப நல்ல பொண்ணு. 2 பசங்களும் 2 நல்ல பசங்க தான். ஏற்று பேச மாட்டாங்க, நம்மள்ட்ட பணத்துமர் இருக்குன்னு காட்டவே மாட்டாங்க. 2 பேருமே சாதாரணமாக பேசுவாங்க. அதுவும் பையன் சொல்லவே வேணாம், அவங்க அப்பா மாதிரி தான். சாதாரணமாக எப்பயும் போல் நார்மலாக யார்கிட்ட எப்படி பேசுமோ அப்படி பேசுவான். ஸோ அதனால் அவன்கிட்ட எனக்கு பிரச்சனையே கிடையாது. பொண்ணும் அதே மாதிரி தான். பொண்ணுக்கிட்ட நான் அதிகமாக வண்டி ஓட்டினது கிடையாது. ஸோ இருந்தாலும் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அவங்களும் பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அதோட ஃப்ரெண்டு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அது காண்டு ஏற்றிடுச்சு எனக்கு. அது ஏன் பேசிக்கிட்டு. ஸோ இப்போ அடுத்து என்ன வேலை வந்திருக்குன்னா, அஜிஜியில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, அங்கே போய் இது கொடுக்கணுமா. இதில் என்ன இருக்குன்னா தெரில, எனக்கு தெரிஞ்சு இதில் காசாக தான் இருக்கணும், இல்லைனா வேறு ஏதாவது சின்ன பொருள் ஏதாவது இருக்கணும். ஸோ அது கொடுக்கறதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டேன். போவோம், போய் கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பிட்றது என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கொடுத்துட்டு வரதுக்கே எப்படியும் ஒரு 8:30 ஆகிடும். மணி இப்போ 7:45 7:50 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் கொடுத்துட்டு வரதுக்குள்ளே சாப்பாடு இருக்குமான்னு தெரில. நேற்று 9-10 மணிக்கிட்ட சாப்பிட்டாங்க, உட்காந்தே கிடந்தோம் மஜ்லிஸில். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம் சரிங்களா. முதல்ல அதை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம்
வேறு எங்கேயாச்சும் போகிறோம் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. கேஸ் ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டியது தான். என் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 8:30 தான் ஆகும். ஆமாம் 8:30 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வேலை வருமான்னு நினச்சேன்னா வராது. வர்றது ரேர் தான். ஸோ அதனால் வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நாள் படுக்கலாம், கண்ணெலாம் எரியுது. மதியமும் தூங்குறது இல்லை இப்போல்லாம். ஏன்னா மதியம் டைம்லேயும் வேலை வந்துடுது. இன்றைக்கி மதியம் 2 மணி வரையும் வேலை கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் சரியாக தூங்குறது இல்லை. இப்போ அஸ்லாமும் வெளில போயிருக்கான். பின்னாடி இருக்க அவரும் ரொம்ப அலைஞ்சிட்ருக்காரு, இவனும் ரொம்ப அலைஞ்சிட்ருக்கான். நமக்கு தான் இப்போ வேலை கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இப்போ புது டிரைவரும் வந்துட்டான். நான் இது வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது அவங்க வீட்டுக்கு புது டிரைவர் வந்துட்டாப்புல. அவர் துபாயிலேருந்து வந்தவரான். துபாயிலேருந்து வந்தவர் பெங்களூருன்னு சொன்னாங்க. அது கன்ஃபார்மாக தெரில, நான் அவர்கிட்ட சரியாக பேசலை. ஸோ நான் பேசிட்டு என்னங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த டிரைவர் வந்து துபாய் லைசன்ஸ் இருக்குன்ட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாகவே நம்ம கத்தார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஒரு 50 ரியால் செலவாகும். 50 ரியாலை போட்டு சும்மா ஓட்டி காமிச்சா மட்டும் போட்டு லைசன்ஸ் கிடச்சிடும். பட் இங்கே உள்ள ரூட்டு தெரிஞ்சிடும். அது அவர் லொக்கேஷன் தெரியும். ஏன்னா துபாயில் இருக்காங்கன்றதுனால லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக ஓட்ட அவருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேலை கம்மியாயிடும், நமக்கு நிம்மதி நல்லா கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் கூட யோசித்தேன் எப்படா அந்த புது டிரைவர் வருவான்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக முதலாளி சேலரி கொடுத்ததுக்கப்புறம் சொன்னார், புது டிரைவர் வந்துட்டானா ஃபகத்துன்னு கேட்டார். ஷேக் எனக்கு தெரில ஷேக்குன்னு. அதுக்கப்புறம் அவரே சொன்னார் புது டிரைவர் வந்துட்டான்னு. எனக்கு தெரியாது, 4-5 நாள் ஆகிடுச்சு இன்னும் நல்லா சேர்த்து. நேற்று தான் எனக்கே தெரியும் புது டிரைவர் வந்திருக்கான்னு. ஸோ இப்போது வேலையை முடிஞ்சிச்சா, இத்துடன் வீடியோ முடிக்கிறேன் ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா. பாய், மீண்டும் நாளை சந்திப்போம்.